இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவின் பெருமைமிகு அடையாளம். அவரது மகன் மனோஜ் பாரதிராஜா நேற்று, அதாவது மார்ச் 25ஆம் தேதி மாலை சுமார் 6 மணியளவில் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருக்கு வயது 48. இவரது மறைவு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் பழைய பேட்டியொன்றில் மனோஜ் தனது அப்பா பாரதிராஜா கால் பிடித்து விட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். மனோஜ் பாரதிராஜா அளித்த பழைய பேட்டியில், அப்பா என்மேல் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு கண்டிப்பானவர். பள்ளி காலத்தில் அவரிடத்தில் அடியெல்லாம் வாங்கி இருக்கிறேன். அப்பாவுக்கு என்னை நடிகராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு அதில் இஷ்டமே இல்லை. கொஞ்சம் கூட இஷ்டமில்லாமல் தான் தாஜ்மஹால் படத்தில் நடிக்க வந்தேன். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் என்னை திட்டிவிட்டார். ஆனால் நான் தொடர்ந்து அவரிடத்தில் நான் நடிக்க வரவில்லை, எனக்கு நடிப்பில் இஷ்டமில்லை என சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்திலிருந்து நான் கோவப்பட்டு கிளம்பிவிட்டேன். அதன் பின்னர் அப்பா வந்து என்னிடம் பேசி என்னை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டார். அப்போது அவரும் அழுது விட்டார், நானும் அழுது விட்டேன். எனக்கு கிடைத்த அப்பா போல் வேறு யாருக்கும் அப்பா கிடைக்க மாட்டார். அவரால் தான் இந்த வாழ்க்கை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இயக்குனராக ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் ராமையா என்ற கதாபாத்திரத்தில் அப்பா நடித்தார். ஒரு நாள் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டலில் தூங்கி கொண்டிருந்தோம். நடு இரவில் எழுந்த அப்பா எனது கால்களை பிடித்து விட்டார். நான் உடனே எழுந்து விட்டேன். எனக்கு பதட்டமாகிவிட்டது. உடனே அப்பா, என்னப்பா செய்கிறீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க என அப்பாவிடம் சொல்ல, அதற்கு உடனே அப்பா, கால் வலிக்குதாடா, எனக்கு தெரியும்டா, இந்த வேலையோட கஷ்டம் எனக்கு கூறி தொடர்ந்து கால் பிடித்து விட்டார் என்று அந்த பேட்டியில் அவர் பகிர்ந்திருந்தார். மனோஜ் பாரதிராஜா இயக்கத்தில் உருவான மார்கழி திங்கள் படம் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் இயக்குனர் சுசீந்திரனும் நடித்துள்ளார். இந்த படத்தை இயக்கும்போது மனோஜுக்கு எப்படியும் சுமார் 45 வயதாவது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜ் அவரது 48வது வயதில் உயிரிழந்தது அனைவரையும் சோகத்திலும் ஆழ்த்தி இருக்கின்றது. குடும்பத்தினர், திரையுலகினர், நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்குள் ஆளாக்கியுள்ளது.